குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் விருச்சிக ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ராசிக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் ராகு பகவான். சுக குறைபாடுகளை சற்று கொடுத்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குது, பெரிய பாதிப்புகள் இல்லை. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் இருக்காரு. சனி பகவான் 3-4 அதிபதி 5ல் போய் அமரலாம். பஞ்சமஸ்தானத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நெகட்டிவாக போகுமானா கண்டிப்பாக நெகட்டிவ் இல்லை. சனி நல்ல இடத்துல தான் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்தவர் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகி 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்த்துட்டே இருக்கிறார். நல்ல விஷயம். இப்போது ராசி அதிபதி ராசியை பார்க்கறது கூடுதல் அட்வான்டேஜ் விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு. ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் வக்ரம் பெற்று பலமாகி ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். அவர் அஷ்டமாதிபதி மட்டும் கிடையாது, அவர் உங்களுடைய ராசிக்கு லாபத்தை தரக்கூடிய லாபாதிபதியும் கூட. அவர் பலமடைகிறது அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள். முதல்ல குரு பகவான் உச்சம் பெற்று ராசியை பார்த்துட்டு இருக்குது. அப்போது ராசி அதிபதி ராசியை பார்க்குறாரு. 5ஆம் அதிபதி 2 கூடியவரும் ராசியை பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். கூடவே சூரியன் 9ஆம் இடத்தில் 10ஆம் அதிபதி தர்ம கருமாதிபதி யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சூரியன் அமர்ந்திருக்காரு. இந்த 9ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைவு பெறுவது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சிவராஜயோகத்தை ஏற்படுத்துது. பாக்கியஸ்தானத்தில் சிவராஜயோகம் அப்பா சூப்பரான ஒரு கிரகநிலை இது. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகுது. இந்த கிரகநிலைகளை வச்சுட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். என்ன ஏதுங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். அடுத்ததாக ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதி வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய கிரகமான சுக்கிரனும் கூடவே கேதுவும் இணைவு. 10ஆம் இடத்துல கேது வந்ததுக்கப்புறம் தொழிலில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்குது, இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க விருச்சிகம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். முதல்ல ஆடி மாதம் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் தான் இருப்பார். நல்ல விஷயம். ஆடி மாதம் 7ஆம் தேதி 23/7/2026 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது அட்டமஸ்தானத்தில். ஸோ 11ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி அடைகிறது ஒரு நல்ல விஷயம்தான். அது இருக்கிற இடம் அட்டமஸ்தானம், அவ்வளோதான். பிரச்சனைகளை கொடுத்தாலும் கடைசியில் தீர்வு வெற்றியாக தான் இருக்கும், அதை மாற்றம் இல்லை. ஆடி மாதம் 10ஆம் தேதி 26/7/2026 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் அடையுது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ரம் அடையுது. இது ஒரு பாசிட்டிவ் சைன். எந்த விஷயத்துக்குன்னு இந்த பதிவில் பார்த்துடலாம். அடுத்ததாக ஆடி மாதம் 16ஆம் தேதி ரொம்ப முக்கியமான பெயர்ச்சி. அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 7ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது நல்லது, 12ஆம் அதிபதி 11ல் இருக்கிறது நல்லது அப்படின்னாலும் அங்கே 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சுக்கிரன் நீசம் அடையுதுங்க. சுக்கிரன் நீசம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்களுக்கு நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறது தான் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஆடி 17 அன்னைக்கு உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி அட்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். செவ்வாய் அட்டமஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய அளவில் நெகட்டிவாக கொடுக்காது விருச்சிக ராசியை பொறுத்த அளவுக்கு. ஆடி மாதம் 20ஆம் தேதி புதன் பகவான் உங்களுடைய அட்டமாதிபதி 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடமான கடகராசிக்குள்ள பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். ஒவ்வொரு கிரகமாக நம்ம சொல்லிட்டு வருவோம். அந்த கிரகங்களுடைய தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுடைய சுய ஜாதகப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% நடக்கும். இப்படி இல்லாத பட்சத்துலையும் கண்டிப்பாக அந்த பலன் நடக்கும். ஆனால் வாழ்வியலில் பெரிய மாற்றங்களை தராது அப்படிங்கிறத புரிச்சுக்கணும். ஆனால் சொல்லக்கூடிய விஷயங்களை கிராஸ் பண்ணாமல் இந்த மாதத்தை நீங்கள் கடந்து போக முடியாது உறுதியாக.
இப்போ முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 10 குடையவராகி 9ஆம் இடத்துல போய் உட்கார்றார். இது தர்ம கர்மாதிபதி யோகத்தை ஏற்படுத்தி தருது. 9ல் சூரியன் இருந்தது அப்படின்னாவே பார்த்துட்டிங்கன்னா ஒரு தெய்வ அனுகூலத்தை எளிமையாக பெற்றுக்கொள்வதற்கான வழியை சூரியன் தேடி தந்துடுவார். அது என்ன தெய்வ அனுகூலத்தை எளிமையாக பெற்று தர்றது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 9ல் சூரியன் இருக்கும்போது தினமும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே போதுமானது. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தது எல்லாமே பாசிட்டிவாக மாறிடும். அதை எப்படின்னா, பெரிய இருளில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஒளி வந்ததையும் அந்த இருள் மறையுது இல்லையா, அதுபோல் சூரியன் 9ல் வந்ததுக்கப்புறம் தீப வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருந்த இருள் மறைந்து ஒளி வீசும் அப்படிங்கிறது ஒரு விஷயமா இருக்குது. கூடுதலாக அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுடைய 2-5க்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சூரியனோட சேர்றார். இது பாருங்க, 5ஆம் அதிபதி 9ல் 10 குடையரோட சேர்றார். அப்படிங்கும்போது தர்மகர்மாதிபதி யோகத்தோட சேர்ந்து சிவராஜ யோகமும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. இது எதிர்பாராத பெரிய அதிர்ஷ்டத்தை தர காத்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 9ஆம் இடம் உங்களுக்கு எதிர்பாராம கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை சொல்லக்கூடியது. 2ஆம் அதிபதி போய் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ பொருளாதார ரீதியான அதிர்ஷ்டத்தை இது தந்துடும் அப்படிங்கிறது. அப்போ உங்க சுய ஜாதகத்துல சூரிய தசாபுத்தி அந்தரம் இருக்கலாம், அல்லது குருவினுடைய தசாபுத்தி அந்தரம் இருக்கலாம். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான நல்ல மாற்றத்தை, அதாவது வளர்ச்சிக்கான மாற்றத்தை இது கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். அடுத்ததா, குடும்பத்தில் யாரா ஒரு நபருக்கு, உங்க ஃபேமிலியில யாரா ஒருத்தருக்கு கண்டிப்பா பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒருவேளை நீங்க தான் அந்த சூழல்ல உங்க குடும்பத்தில் நீங்க தான் வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, நீங்க தான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விதமான முன்னேற்றம் வேலையிலையோ தொழிலையோ ஏற்பட போகுது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு, தொழில் முன்னேற்றம், இது எல்லாமே உண்டு, எந்த மாற்றமும் இல்லை. முக்கியமாக இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, விருச்சிக ராசிக்காரங்க இதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. குழந்தை பேர் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சூரியனுடைய தொடர்பு 5ஆம் அதிபதியோடு சேருது. 5ஆம் அதிபதி ராசியும் பார்க்குறாரு, 5ஆம் இடத்தையும் பார்க்குறார். கூட 10 குடையரான கர்மஸ்தானாதிபதியான சூரியனோட இணைவு வரும்போது மருத்துவ செலவின் மூலமாகவோ அல்லது மருத்துவ செலவு இல்லாமலோ குழந்தைக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக எல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் குழந்தை கிடைக்கல, தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதம் கண்டிப்பாக கரு உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. குரு தசாபுத்தி அல்லது சூரிய தசாபுத்தி நடக்கணும். குறிப்பு இல்லை சார், ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் தள்ளி போதுன்னு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான பலனை இந்த மாதம் நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக டாக்டர் அட்வைஸ் கேட்டே ஆகணும். ஏன்னா உங்களுடைய காரியத்தில் கண்ணா இருக்கக்கூடிய காலகட்டம் இது. ஃபுல் ஃபோக்கஸ்டாக குழந்தைக்காக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கரு உண்டாயிரும், மாற்றமே இல்லை. ரைட் சார், 2 பேர்த்துக்குமே ப்ராப்ளம் இருக்குது, ஐவிஎஃப் பார்க்கணும், ஐயுவி பண்ணணும், இந்த மாதிரி ஸ்டெப்ஸு எடுக்கலாமா? ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், மெடிக்கலாக நிறைய ட்ரை பண்ணி போட்டோம், கிடைக்கல, அடுத்து மூவ் ஆன் பண்ணி போகலாமா, போகாது கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சார் 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது, அவர் வக்ரமாகிறாரு. சனி எப்பவுமே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு சனி குழந்தை பேரை தடை செய்யக்கூடிய கிரகம். ஆனால் அவர் 5ல் போய் உட்காந்து வக்ரமாகிறார். வக்ரமாகிறது தான் நல்லதுன்றேன். குரு பார்வையில் வக்ரம் பெற்ற சனி 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது கர்ம புத்திரம் உண்டு. அப்போ ஆண் மகவு பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்தி தருகிறது. இப்போ குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இது தசாபுத்தி இருந்ததுன்னா உறுதியாக கிடைக்கும். அப்போ இந்த வழிபாடுகளோ, இந்த மருத்துவ செலவுகள், மருத்துவ முறைகளோட சேர்த்து வழிபாடும் உங்களுக்கு அவசியம். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவனாலயங்களுக்கு போங்க. சரிங்களா? அங்கே இருக்கக்கூடிய பைரவருக்கு, நான் 5ஆம் இடத்துல சனிதான் உட்கார்ந்துருக்கிறார், பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் 3 போடணும். தினமும் வழிபாடு செய்யறதுக்கு முடியும்னா பண்ணுங்க. இல்லைன்னா பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு மாது இந்த பைரவருக்கு 3 தீபம் போட்டுவாங்க. ரெகுலராக பண்ணால் பெனிஃபிட் அதிகம். செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தை பேரை உங்களுக்கு கொடுத்தே தீரும். உங்களோட ஹெல்த் ரிலேட்டடான விஷயங்கள் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் சரி,
கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். பைரவருடைய அருளாசி உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஓகே, குழந்தை பேர் ஓகே. ரெண்டாவது இந்த சூரியன் 9ஆம் இடத்துல இருந்து 5 கூடையரோட சேர்ந்து இருக்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். என்ன அப்படின்னா, பூர்வீக சொத்து சம்பந்தமா ஏதாவது வழக்கு வில்லங்கங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை பற்றி அதிகப்படியான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதம் செய்யக்கூடாது. அப்படி மீறி செஞ்சோம்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பூர்வீக சொத்தை அதில் நம்மளுக்கு நியாயமாக சேர வேண்டிய விஷயம் கூட கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கோ இல்லை விட்டு கொடுத்து பகுதி கிடைக்கிறதுக்கோ உண்டான சூழலை உருவாக்கி விட்டுரும். கவனம். இல்லை அதை பற்றி இப்போ தான் பேசலான்னு இருக்கிறோம், ஏன்னா குரு பார்வை வந்துடுச்சு, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எல்லாம் சொல்கிறாங்க, அதுக்காக நான் அதை முயற்சி பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா இந்த மாதம் விட்டு அடுத்த மாதம் பாருங்கள். ஏன்னா சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார், திக்பலமாகும். அடுத்த மாதம் அதை செய்யுங்க. இந்த மாதம் வேண்டாம், அது உங்களுக்கு சாதகமாக இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அடுத்ததாக இன்னும் 4-5 வருஷம் கழித்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக இப்போவே ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வைப்பீங்க. எப்படின்னா, ஒரு இன்சூரன்ஸ் போடுறது, அதை ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக. அப்போ குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு படிப்பு செலவுக்காக ஒரு ஆர்டி ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்காக யோசித்து பின்னாடி வரக்கூடிய செலவுகளை சமாளிக்கிறதுக்கு இப்போவே சேவிங்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு டைம் பீரியட் இது. ஏன்னா இந்த டைம் பீரியடை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போது அதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும், அதில் எந்த பிரேக்கும் வராது, தடையில்லாமல் நடக்கும். ஏன்னா எல்லாரும் பிளான் பண்ணுறது தான், ஆர்டி போடலாம், இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணுறது தான். ஆனால் ஒரு சில நேரங்களில் அது கட்ட முடியாமல் தவறி போகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இந்த முகூர்த்தத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் அதை செய்யும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு தடையில்லாமல் சரியான நேரத்தில் சரியான இடத்துக்கு அந்த பணம் இப்போ செய்யக்கூடிய செயலுக்குண்டான பலன் அப்போ நம்மளுக்கு கிடைச்சிடும். அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, சிம்பிளாக அதை செஞ்சிடலாம். அதாவது சேமிக்க துவங்குவதற்கு அற்புதமான காலகட்டம் அப்படிங்கிறது சொல்லுது. சுயதொழில் செய்துட்ருக்கிறீங்க, இல்லை பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் செய்துட்ருக்கிறீங்க அப்படிங்கும்போது பார்ட்னர்ஷிப்பில் சின்ன சின்ன குளறுபடிகள் வரும், என்ன ஏதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். ஆனால் எப்படியும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அதில் பெரிய ஏமாற்றங்கள் இல்லாமல் தொழிலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போவதற்குண்டான நல்ல வாய்ப்புகளை இந்த சூரியன் தருகிறார், சிவராஜயோகம் ஏற்படுத்தி தருகிறது அப்படிங்கிறது சொல்லுது. சரி, சூரியன் 9ல் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். என்ன, பூர்வீக சொத்துல தான் அது பாதிப்பு தருதே தவிர குழந்தைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து அதிகரிக்கிறதுக்குண்டான வழியை அது கொடுத்துருது. அதான் சேமிக்க துவங்க அப்படின்னு. உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு பெரிய தலைகளெல்லாம் உங்களுக்கு நண்பர்களாகவோ அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தைகள் வைக்கிறதுக்கோ ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தந்துடும். 3ஆவதாக பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கோ ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கோ உண்டான ஒரு சூழ்நிலையை கொடுத்துருது. உங்களுக்கு மேல் வேலை செய்யக்கூடிய மேலதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, ஆனால் இப்போ சாதகமாக நடந்துக்குவாங்க. உங்களுடைய குறைகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் இப்போ சொன்னீங்கன்னா அதை அவங்க காது கொடுத்து கேட்டு அந்த குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு உண்டான ஒரு வழியையும் செய்வாங்க. இப்போ தான் அவங்களுக்கு அது நீங்கள் சொல்கிற குறைகளே அவங்களுக்கு காதில் கேட்கும். இதுக்கு முன்னாடி என்ன பாடம் படித்தாலும் கேட்காது, அப்படி தான் இருந்துட்டு இருந்தது. ஓகே, 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது தந்தையுடனான பேச்சுவார்த்தை சற்று குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உண்டு. தந்தைக்கும் மகனுக்கும் இடையான உறவு நிலை, தந்தைக்கும் மகளுக்கும் இடையான உறவு நிலையில் விரிசல் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுட்டு இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுறது நல்லது. இல்லை அவங்களுக்கு எங்கே இதான் உங்களுக்கு அது தவறான விஷயமா இருந்தால் கூட அக்செப்ட் பண்ணிவிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிடுங்க. ரைட்? இல்லை அது இப்படித்தான் அப்படித்தான் சொன்னீங்கன்னா 2 பேர்த்துக்குள்ளே சண்டை சச்சரவு, மன ரீதியான பாதிப்புகள் வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்குன்னா இந்த விஷயம் கூட உண்டு. வேலைக்கு போனாலும் சரி, சுயதொழில் செஞ்சாலும் சரி, வேலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக போகும். முக்கியமாக தனிப்பட்ட முறையில் குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, தனித்து சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபத்தை இந்த மாதம் பார்க்க முடியும். நல்ல லாபத்தை இந்த மாதம் கட்டாயமாக பார்க்க முடியும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. சரியா? 9ஆம் இடத்துல சூரியன் குருவோடு அமர்றதுனால உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் ஆணவம் தென்படும். ஓவராக பேசிடுவீங்க. கோபமான பேச்சுக்கள் அதிகமாக வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சில நேரங்களில் அந்த கோபமான பேச்சும் ஆணவமான பேச்சும் அதிகார தோரணையோடு இருக்கக்கூடிய பேச்சும் பொருளாதார ரீதியான உதவிகளை தடை செய்யும். உங்களுக்கு காசு பணம் வேணும்,
கேட்ட நேரத்துக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் முன்னாடி கொஞ்சம் தேவையில்லாமல் வாய் பேசியிருப்பீங்க. அதனால அந்த பொருளாதார உதவிகள் இப்போ உங்களுக்கு டைமுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நாவடக்கம் அவசியம். கோபத்தை வார்த்தையில் வெளிப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது ரெக்வஸ்ட். ஓகே. அதே போல் நம்ம மனசு எப்போ விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு என்னென்னா, தன்னை காட்டிலும் தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணும். தனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்பி இருக்கிறவங்களுக்கு பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனம் படைத்த நபர்களுக்கு இந்த காலகட்டம் குரு சூரியன் நினைவு வர்றதுனால நிறைய பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க. முடியாதவங்களுக்கு உதவி செய்கிறது, சோசியல் சர்வீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ள அதிக ஈடுபாடு இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்திலையும் சரி, உங்களை நம்பி இருக்கக்கூடிய சர்க்கிள்லையும் சரி, யாராவது ஒரு உதவி தேவைப்படுது, ஏதாவது விஷயங்கள் தேவைப்படுதுன்னா உங்களுடைய வேலையை விட்டுட்டு கூட போய் அங்கே உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகும். அடுத்தவங்களுக்கு உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே வரம் தான். அந்த வரம் இந்த காலகட்டம் கிடைக்கும். ஏன்னா இப்போ செஞ்சீங்கன்னா பின்னாடி அது உங்களுக்கு பெரிய பெனிஃபிட்டாக கொடுக்கும். இப்போ என்ன செஞ்சீங்கனாலும், இப்போ நல்லது செஞ்சீங்கன்னா பின்னாடி கண்டிப்பாக 100 மடங்கு நல்லது கிடைக்கும். யாராவதுக்கு தீமை செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. அதுமாரி அவங்கள கெடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க, இந்த விருச்சிக ராசியில் இப்போ கெடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது பின்னாருக்கெல்லாம் 100 மடங்கு உங்களுக்கு கெடுதலாக வந்து நிற்கும். கவனமாக இருங்க. ரைட்? ஓகே. அப்போது இந்த அமைப்புகள் இருக்கும்போது பொன் பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை இதெல்லாம் உண்டாகுது. வளர்ச்சிக்கு தேவையான பல மாற்றங்களை செய்வீங்க. முக்கியமாக பெண்களுக்கு காதில் அணியக்கூடிய அணிகலன்களும், விரல் அணியக்கூடிய மோதிரம், காப்பு, வளையல் இதெல்லாம் வாங்குறதுக்கு, அதாவது ரவுண்டாக இருக்கக்கூடிய பொருட்கள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக அடிக்கடி வெளியூர் வெளிமாநில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழலும் உண்டாகிறது. தொழிலுக்காக, வேலைக்காக, படிப்புக்காக வெளிமாநிலம் போகணும், வெளிநாடு போகணும் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு திருமணமாகாமல் இருக்குது, அதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க. இந்த காலகட்டம் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. நல்ல வரன் கிடைக்கும். இவங்க தான் வரன் அப்படின்னு நம்ம கண்ணுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ஒரு வாய்ப்பை சொல்லுது. அதே நேரத்தில் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு கொஞ்சம் ஈகோ அதிகமாகிடும். அப்போ உங்களுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அவங்ககிட்டையும் கொஞ்சம் தள்ளி நீங்கள் அப்பா மாமனார்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்கிறது நல்லது. நீ தப்பே சொன்னாலும் நீங்கள் சொன்னதான் சரின்ட்டு இந்த பக்கம் வந்துடுறது நல்லது. சரிங்களா? அதை மைண்டில் நல்லா பிடிச்சி வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுறோம், அலையிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவாக நினைக்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய அலைச்சலும் உங்களுடைய செலவீனம், அலைச்சலுக்காக செய்யக்கூடிய செலவீனங்களும் 2 மடங்காக லாபமாக தரும். பயணம் அதிகமாக செய்யக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ரைட்? தெய்வ அனுகூலத்தை பரிபூர்ணமாக உணரக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்குது. ரைட்? அடுத்ததாக ரொம்ப முக்கியமான கிரகம் சுக்கிரன். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். 11ஆம் இடத்துல சுக்கிரன் நீசம், பலம் இழந்து நிற்கிது. 7ஆம் அதிபதி 11 இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளே சின்னதாக கருத்து வேற்றுமைகளும், இல்லை கணவன் மனைவிக்குள்ளே 3வது நபரனுடைய தலையிடுதலும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. ஸோ அதை தாண்டி 7ஆம் அதிபதி 11 இருக்கும்போது நண்பர்கள் மூலமாகவும், மூத்த சகோதரத்தின் மூலமாகவும், வாழ்க்கை துணையின் மூலமாகவும் பொருளாதார ரீதியான உதவிகள் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அது ஏற்படுத்துது. அதே போல் உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில செயல்களை செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுது. அதாவது என் பையன்னு சொல்கிறக்கு, என் பொண்ணுன்னு சொல்கிறக்கு நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு. அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில், நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உதவி ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த மாதம் வாழ்க்கை துணையிடமிருந்து உதவிகளும் இந்த காலகட்டம் பரிபூர்ணமாக கிடைக்கிறது. ரைட்? இப்போ 11ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நீசம் பெற்று உட்கார்ந்துருது அப்படின்னா பாருங்க, இந்த காலகட்டம் வீடு, வண்டி, வாகனம் சம்பந்தமான விஷயங்கள் குடுக்கல் வாங்கல்ல கவனம் வேணும். என்னன்னா அது சுக்கிரன் பலமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல பொருளை குறைவான ரேட்டுக்கு வாங்கிடுவோம். இப்போ சுக்கிரன் பலவீனமாக இருக்கு அப்படிங்கும்போது நல்ல பொருட்களை விலை அதிகமாக கொடுத்து வாங்குறதும், இல்லை தரம் குறைவான பொருட்களை விலை அதிகமாக கொடுத்து வாங்குறதுமா ஆகிடும். இப்போ வீடு, நிலம் வாங்க பிடிக்க, வீடு கட்டுறதுக்கு உண்டான ஒரு மெட்டீரியல் வாங்க, அதுக்கு உண்டான எஸ்டிமேஷன் போட, இந்த மாதிரி யாராவது ஒருத்தரை பார்க்க பிடிக்க, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது அதில் கவனமாக இருங்க. அதே போல் பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுன்னு சொன்னேன் இல்லையா?
உங்களுக்காக பொன்பொருள் சேர்க்கை சேர்த்துவதற்கு வாய்ப்புகள் குறைவு. உங்களுடைய குழந்தைக்காக, உங்களுடைய வாழ்க்கை துணைக்காக அதை செய்யும்போது, உங்களுடைய பெற்றோர்களுக்காக அதை செய்யும்போது அது எந்த விதமான நஷ்டமும் இல்லாமல் லாபத்தோடு அமையும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சுயமா உங்களுக்காக பண்ணும்போது அது கொஞ்சம் நஷ்டத்தை கொடுக்குது. ஓகே. ஆனால் வண்டி வாகனம் எல்லாம் வாங்கணும் பிடிக்கணும்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு சரியா பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு வாங்குவதற்குண்டான யோகத்தை அந்த சுக்கிரன் ஏற்படுத்தி தந்துருவார். ரைட். மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். உங்களுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் உங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு பிடிக்கும். உங்ககிட்ட ஆர்வமாக அதை பற்றி கேட்டு பழகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. நிறைய நட்பு வட்டம் உருவாகும். வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் வெளி மாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஜீவனத்துக்காக, படிக்கிறதுக்கு போனால் பிரச்சனை இல்லை, ஜீவனத்துக்காக வெளிநாட்டில் இருக்கேன், வெளி மாநிலத்தில் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இப்போ உங்களுக்கு வருமானம் குறைபடுவதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது. வருமானம் குறைபடும் கண்டிப்பா. அப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களை சேஃபா கொண்டு போறதுக்கு கொஞ்சம் செலவுகளை குறைச்சிக்கணும். வெளியில இருக்கிற நபர்கள், உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா 5 கூடியது உச்சமா இருக்கிறாரு இல்லையா, பிரச்சனையே கிடையாது. அதே போல விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு முன்னான, இப்போ என்னென்ன டிராக்டர் வாங்குவோம் இல்லையா, அது நல்லபடியாக அமையும். அதாவது தொழிலுக்காக ஏதோ பொருள் இன்வெஸ்ட் வாங்குறீங்க பிடிக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்லபடியாக அமையும். ஸோ அது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த காலகட்டம் பயிர் அறுவடை செய்யக்கூடிய அமைப்பாக இருந்ததுன்னா அதில் நல்ல லாபத்தை பார்க்க முடியும். ரைட். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு 12 கூடியவராக இருக்கிறதுனால அதாவது செலவுகளை குறைச்சி சேமிப்பு அதிகரிக்கிறதுக்குண்டான நல்ல ஒரு மைண்ட் செட்டை கொடுப்பாரு. ஆனால் இந்த காலகட்டம் அதை செயல்படுத்த முடியாது. முக்கியமாக அந்த ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களுக்கு, அதே போல் ஜவுளி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, அதே போல் அந்த கவரிங் செட்டு, ஜுவல்லரி, காஸ்மெட்டிக் ஐட்டங்கள் இருக்குது. ஒரு பார்லர் வச்சு நடத்துறீங்க, ஒரு விஷயத்தை அழகுபடுத்தக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் இரட்டிப்பு லாபம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக ஆசைப்படுவீங்க, பெரிய விஷயத்தை விட்டுருவீங்க. அப்போ சின்ன விஷயங்களை இன்னைக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் மாத்திட்டீங்கன்னா போதுமானது. நீச்ச சுக்கிரன் உங்களுக்கு எந்த இடத்துலையும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஓகே. இப்போ உங்களுடைய ராசிநாதன் முதல் 17 நாட்களுக்கு உங்கள் ராசியை பார்த்துட்டு தான் இருக்காரு. அதுக்கப்புறம் ராசிக்கு 8ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள அந்த செவ்வாய் பயிற்சி ஆகுது. பாருங்க, செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு பயிற்சியான நாளிலிருந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் கொஞ்சம் அவசரம் தென்படும். எதை எங்கே செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்காம கடகடன்னு செஞ்சு முடிப்பீங்க. எல்லாமே காலை நேரங்களில் தான் அந்த அவசரம் இருக்கும். வண்டி வாகனத்தை இயக்கும் போது அவசரம் வேண்டாம். காலை நேரங்களில் இரவு ஃப்ரீயாகிடுவீங்க, அவசரம் வேண்டாம். ரைட். அதே நேரத்தில் உறவுகளுக்குள்ள சின்ன சின்ன கசப்பு வரும். என்னன்னா, உங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் சக்ஸஸாக நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்ததுக்கப்புறம் உங்கள் கூடயே இருந்து உங்கள் மீது பொறாமை கொண்ட நபர்கள் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக பேசுவாங்க, பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. ரைட். அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா. உறவுகளுக்குள்ள கசப்பு இல்லாமல் பார்த்துக்கணும். அதே போல் வேலையில் ஒருத்தர்கிட்ட சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறீங்கன்னா வேலையில் அதிகப்படியான அழுத்தங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் 17ஆம் தேதிக்கு மேலே. அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக தான் புரிஞ்சுக்கணும். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, செவ்வாயினுடைய பார்வை 11ஆம் இடத்துக்கு இருக்குது. எதை செஞ்சாலும் அது லாபத்தோடு தான் செய்வீங்க. அதில் கொஞ்சம் நஷ்டம் வருதுன்னா கூட நோ அந்த விஷயத்துக்குள்ளே போக மாட்டீங்க, அது உறுதியாக சொல்ல முடியும். அதே நேரத்தில் முயற்சி, தைரியம், தன்னம்பிக்கை அப்படிங்கிற விஷயத்த செவ்வாய் ஆணித்தனமாக உங்களுக்கு கொடுத்துருவார். 100% கொடுத்துருவார். அதில் மாற்றம் இல்லை. இப்போ முயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் எல்லாமே இருக்கும்போது காரிய வெற்றியும் உண்டாகுது, இல்லைன்னு சொல்லலை. பேச்சில் மட்டும் கவனம் வேணும். சூரியனும் பேச்சில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறாரு. செவ்வாயும் அதே அமைப்பை சொல்கிறதுனால தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. கோபமோ சந்தோஷமோ சைலண்ட்டாக அந்த ஃபீலிங்ஸை கடந்து போகிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரைட். புதன் ஆடி மாதம் 20ஆம் தேதி ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. இப்போ மேலதிகாரிகள் மூலமாக 20ஆம் தேதிக்கு மேலே சின்னதான ஒரு ப்ரெஷர், அழுத்தங்கள் எல்லாம் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. உங்களை கொஞ்சம் குறை சொல்கிறதும் கூட இருக்கும். கடைசியில் உங்களை குறை சொல்லி போட்டு கடைசியில் அவங்களே ரியலைஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை நம்ம அவங்க மேலே ப்ளேம் பண்ணிட்டோம், அவங்க சரியாக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரியலைஸ் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் குட்டை குழப்பிட வேண்டாம். சரிங்களா. அவங்களே தப்பாக பேசிட்டு அவங்களே ரியலைஸ் பண்ணி அவங்களே சாரியும் கேட்டுருவாங்க. அப்படிதான் இருக்குது. சரிங்களா.
உங்கள் மேலே 20ஆம் தேதிக்கு மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது பிடிக்குது அப்படின்னா அதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணாமல் நகர்ந்து போகிறது தான் நல்லது. அதுதான் முக்கியம். ஸோ அதை நல்லா மைண்டில் உள்வாங்கிக்கிங்க. ஸோ இவ்வளவு நன்மைகள் இருக்குது, சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்குது. அதை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சிம்பிளாக வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. சிவபெருமானுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு அல்லது பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு இந்த வழிபாடை பண்ணுங்கள். குறைகள் எல்லாமே நீங்கி நிறைகள் அதிகமாக கிடைக்க ஆரம்பிக்கும். மேலும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அனைத்துமே நல்லதாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.